கர்த்தர் நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். நம் அனைவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லலாம். திருப்பி வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், அதில் 21வது வசனத்தை வாசிக்கலாங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 21வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கிட்டோம். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் எடுத்துக்கோங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாங்களா? அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. சரி, அவங்க பிரச்சனை முடியிட்டு இருங்க. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு பைபிள் வேண்டுமென்றால் நீங்க தான் எந்திரிச்சு போய் எடுக்கணும். தண்ணி யாருக்காவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க தான் எந்திரிச்சு போய் என்ன பண்ணுங்க? இன்னொருத்தங்களை, ஆமா, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தாகம் எடுத்தால் நீங்க எழுந்து போய் தண்ணி குடிங்க. இப்போ அந்த அன்பை காண்பிச்சிங்கன்னா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை இழந்துடுவீங்க. எது முக்கியன்றீங்க? கர்த்தருடைய வார்த்தை முக்கியமா, இப்போ தண்ணி எடுத்து கொடுக்கறது முக்கியமா? எதன் பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, நீங்கள் தண்ணி எடுத்து கொடுக்குற அன்பு ஒரு பக்கம், ஒரு தராசில், கர்த்தருடைய வார்த்தை ஒரு தராசில், எது விலையேற பெற்றது, எது ரொம்ப முக்கியம், எது வெயிட்டாக இருக்கும்? தேவஜனமே, உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து இல்லை ஓங்கி ஒன்று விட்டே சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். கொஞ்சம் சொரணம் வர மாதிரி சொல்லுங்க அவங்க. ஆமென். ஷீபாக்கா, உங்களுக்கு நன்றி. ஏன்னா நீங்கள் பைபிள் கொண்டு வராததுனால ஒரு முக்கியமான விஷயத்த கர்த்தர் முக்கியப்படுத்தி சொல்லியிருக்கிறார். ஆனால் இதோட சரி, இதுக்கு மேலே பைபிள் இல்லாமல் வேற ஏதாவது விட்டுட்டு வந்திருந்தாலும் இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ பாருங்க, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை என்ன பண்ணிகிட்டே வந்திருக்கிறோம், பார்த்துட்டே வந்திருக்கிறோம். அதில் குறிப்பாக எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னா, அப்போ என்ன அர்த்தம்? எங்கேயும் பிதாவை தொழுது கொள்ள முடியாத ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு அர்த்தம். அப்படி தானுங்க? எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னா, எங்கேயும் பிதாவை தொழுது கொள்ள முடியாத ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு அர்த்தம். புரிஞ்சவங்க? சரி, இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி கேட்குறேன். உங்கள் வீட்டில் கர்த்தரை எப்பொழுதுமே ஆராதனை பண்ணிட்டு இருக்க முடியுதா? எப்பொழுதுமே அவருடைய வசனங்கள் உங்களுக்கு தியானமாக இருக்குதா? இருக்க முடியுதுங்களா? முடியறதில்ல. அப்புறம் நாம் குடும்ப வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கிறோமா? அல்லேலூயா. இப்போ எப்போ மட்டும்தான் நம்ம தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே. அப்படி தான் போய்கிட்டு இருக்குது இல்லைங்களா? ஆனால் நம்ம எப்போதுமே என்ன பண்ணணும்னா தேவ பிரசன்னத்திலே செய்யணும். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வசனம் தெரியும், நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம். அப்போ எதை செஞ்சாலும் அவருக்குள் இருந்து பண்ணுறோம். ஆனால் அவருக்குள் இருந்து பண்ணுறோங்கிற அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள எப்போதும் இருக்குதா அப்படின்னா, அது இருக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா? அப்போது அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம எப்போ போவோம்? அதுதான் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். புரிஞ்சுக்கிறீங்களா? எங்கும்னா என்ன அர்த்தங்க? எங்கும்னா என்ன அர்த்தம்?
எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் நீங்கள் சமைக்கிறதுல கூட அவர் அனுபவிக்கணும். அல்லேலூயா. மூஞ்சிக்கு சோப்பு போட்டால் கூட சாப்பிடும்போது நினைக்கிறத பற்றி சொல்லலை நான், அவரை அனுபவிக்கணும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. வீட்டுக்குள்ளார ஒரு சண்டை வருதுன்னா அந்த சண்டையை அவர் இருந்து அங்கே சரி பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவாரோ அப்படி நாம் அங்கேருந்து செயல்படணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு சூழ்நிலை வருதுன்னா அந்த சூழ்நிலையில் அவர் இருந்தார்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. அப்படி நாம் இருக்கணும் அங்கே. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அந்த அளவுக்கு நாம் அவரை ஆராதிக்கிறது தான் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம். புரிஞ்சவங்க? அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கிட்ட வர முடியாம, நல்லா கவனிங்க, தேவன் கிட்ட வர முடியாம, தேவனோட உறவாட முடியாம, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாம, தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாம, தேவனுடைய வார்த்தையில வாழ முடியாம கஷ்டப்படுகிறது தான் தேவனை விட்டு பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை. தேவனை விட்டு பிரிந்து வாழ்வதற்கு என்னென்ன தடை இருக்கு அப்படின்னா, தேவனை விட்டு பிரிந்து வாழ்வதற்கு என்னென்ன தடைனா, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியல. இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். இப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோம், என்ன தெரியுங்களா? தேவன் கிட்ட வர முடியாமல் இருக்கிற தடைகள், பிரிவினைகள்லாம் எதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா, என்னால் ஜெபிக்க முடியலைங்க, என்னால் பைபிள் படிக்க முடியலைங்க, என்னால் சர்ச்சுக்கு வர முடியலைங்க. ஏங்க, இது தடை கிடையாதுங்க. இது அந்த தடைகள் இருக்கிறதுனால அதனுடைய விளைவுகள் தான் இது. ஆனால் தடைகள் என்பது வேற. ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா பிரச்சனைக்குன்னு ஒரு காரணம் இருக்கும், தெரியுங்களா? ஏங்க, உங்களை தான் கேட்குறேன். பிரச்சனைக்குன்னு ஒரு காரணம் இருக்குல்ல? அந்த மாதிரி தான் இப்போ தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கான தடைகள், பிரிவினைகள் அப்படின்னா அது ஜெபம் கிடையாது. ஜெபம் என்பது விளைவுகள். அப்போ காரணம் என்ன? ஏன் உங்களால் ஜெபிக்க முடியல? அதுக்கு காரணம் என்ன? ஏன் உங்களால் பைபிள் படிக்க முடியல? அதுக்கு காரணம் என்ன? ஏன் உங்களால் தேவனோட நெருங்க முடியல? அதுக்கு காரணம் என்ன? ஏன் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல? அதுக்கு காரணம் என்ன? ஏன் உங்களால் வேதாகமத்தில் தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியல? அதுக்கு காரணம் என்ன? ஏன் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் தங்க மாட்டேங்குது? அதுக்கு காரணம் என்ன? ஏன் தேவனோட ஜெபிக்கும் போது அவர் பேசுறது நமக்கு கேட்க மாட்டேங்குது? அதுக்கு காரணம் என்ன? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் சோதனை வருது? அதற்கான காரணம் என்ன? ஏன் என்னால் மட்டும் எதையும் செய்ய முடியல? அதுக்கான காரணம் என்ன? இருக்கிறீங்களா? இந்த காரணம் என்ன, காரணம் என்னன்னு கேட்குறோம் இல்லைங்களா? இதுதான் தேவஜனமே தேவனை விட்டு பிரிக்கிற தடைகள். புரிஞ்சுக்கிறீங்களா? இதுதான் தேவனை விட்டு பிரிக்கிற தடைகள். இந்த காரணம்னு கேட்குறோம் இல்லைங்களா? கேட்குறோமா? அதுதான் தடை. அப்போ அதை தான் என்ன பண்ணுறோம்? ஒன்று ஒன்றா என்ன பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம்? ஒழித்து கொண்டு வருகிறோம். போன வாரம் 2 விஷயத்தை பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? யாருக்காது இருந்தால் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்க. இருதயம் காயம் பட்டிருக்கு. தருணுக்கு கை தட்டலாங்களா? நல்லா தான் கை தட்டுங்களே. நோட்ஸ் இல்லாமல் எழுதி வைக்காம எவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இருதய காயங்கள் தேவனை விட்டு பிரிக்கிற தடைகள்ங்க. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? மனுஷனால் உண்டான இழப்புகள், ஏமாற்றங்கள், துரோகங்கள், இதனால இருதயத்தில் என்ன வந்திருக்குது? காயம் வந்திருக்கு. இப்போ இருதயத்தில் காயம் இருந்துச்சுன்னா நாம் எப்படி இருப்போம்? இருதயத்தில் காயம் இருக்குது. இப்போ தியாகு வந்து என் இருதயத்தை காயப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இருதயத்தை காயப்படுத்திட்டாருன்னா, இப்போ தியாகு எனக்கு நல்லதே செஞ்சாலும் தியாகுவை நான் எப்படி தான் பார்ப்பேன்? என் மேலே அன்பு கூர்ந்தாலுமே தியாகு எனக்கு எப்படி தான் தெரிவார்? இருக்கிறதுலே மோசமான சத்துரு அவர் தான், அப்படி தான் தெரிவார்.
அவர் எனக்கு நல்லதே பண்ணாலும் அவர் எனக்கு கெடுதல் தான் பண்ணுறாரு. அப்படி தான் நான் பார்ப்பேன் அவரை. ஏன்? உள்ள இருதயத்தில் என்ன இருக்குதுங்க? காயம் இருக்கு. அப்போ உள்ள இருக்கிற காயம் என்ன பண்ணுதுன்னா, இவனே இப்படி தான் பண்ணுறான், அப்போ அவர் மட்டும் என்ன நல்லதா பண்ண போகிறாரு, அவரும் எனக்கு கெடுதல் தான் பண்ணுவாருன்னு சொல்லி அவர் மேலேயும் ஒரு கோவம் இருக்குது. தேவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு தெரியுங்களா? மனுஷன்கிட்ட நாம் எப்படி அன்பு கூறுறோமோ அதே மாதிரி தான் அவர்கிட்ட அன்பு கூறுறோன்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாருங்க, நம்மளை படைச்சி வச்சிருக்கிறார். நம்மளை படைச்ச படைப்பு எப்படி தெரியுங்களா? இங்கே அன்பு கூறுறதும் அங்கே அன்பு கூறுறதும் ஒன்று, இதுவும் அதுவும் வேற கிடையாது. அப்படி தான் படைச்சி வச்சிருக்கிறார். புரிஞ்சுக்கிறீங்களா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்களேன். இவங்க கிட்ட கோவப்பட்டீங்கன்னா அவர்கிட்டையும் கோவப்படுறீங்கன்னு தான் அர்த்தம். இவங்களை நேசிச்சிங்கன்னா அவரையும் நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதுவும் அதுவும் வேற வேற கிடையாது. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? சரி, பழைய ஏற்பாட்டில் 613 நியாயப்பிரமாணம் இருக்குங்களா? இருக்கு தானேங்க? 613 நியாயப்பிரமாணத்தையும் என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும் இல்லைங்களா? 613 நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றணும். அதில் ஒன்றில் தவறுனா எல்லாத்துலேயும் தவறுனதா அர்த்தம். இப்போ அந்த 613 இயேசு கிறிஸ்து ரொம்ப எளிமையாக்கிட்டார். எப்படி எளிமையாக்கி இருக்கிறாருன்னா 613 ரெண்டாக்கி இருக்கிறார். 613 ரெண்டாக்கி இருக்கிறார். அது என்னன்னா, முதல் நல்லா கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. அடுத்தது என்னதுங்க? இல்லை, கரெக்டாக சொல்லுங்க. அதை இதற்கு ஒப்பாயிருக்கிற இன்னொரு கற்பனை என்னவென்றால், என்ன கிடையாதுங்க, இது இன்னொன்று கிடையாது, இதற்கு ஒப்பாய். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இதற்கு ஒப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவும் இதுவும் வேற வேற கிடையாது, இதுவும் இதுவும் ஒன்று தான். இது 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 மேலே இது கீழே அப்படி கிடையாது. இது என்னதான்? ஒன்று தான். இதற்கு ஒப்பாயிருக்கிற இன்னொரு கற்பனை என்னவெனில் என்னதுங்க? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பிறன் அப்படிங்கிறதுக்குள்ள என்னென்ன வருது? பிறன் அப்படிங்கிறதுக்குள்ள என்னை தவிர மற்ற எல்லாருமே வராங்க. பிறன் அப்படிங்கிறதுக்குள்ள யார் வராங்க? என்னை தவிர எல்லாருமே. அப்ப தேவன் என்ன சொல்றாரு? பிறனிடத்தில் அன்பு கூறுகிறது என்பது என்னிடத்தில் அன்பு கூறுகிறதுக்கு சமம். இருக்கிறீங்களா? பிறனிடத்தில் அன்பு கூறாமல் நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னா அவன் பொய்யன். வசனத்தை மாற்றி சொல்றீங்க பாஸ்டர், அது அப்படி கிடையாது. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்படி சொல்லணும் பாஸ்டர். ஆமாங்க, கரெக்டுங்க, நீங்க சொல்றது கரெக்டு தான். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, அப்படித்தான் தேவன் படைச்சு வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த இருதய காயம் என்ன பண்ணுது தெரியுங்களா? இங்க இருக்கிறவங்களை பார்க்குற பார்வையை தப்பா மாத்துறதுனால தேவனையும் தப்பாவே பார்க்க வைக்குது. புரிஞ்சுக்கிறீங்களா? இதனால தான் நாம் தேவனை விட்டு பிரிகிறோம். இதுதான் தேவனை விட்டு பிரிகிறதுக்கான தடைகளா இருக்கு. இருதயத்தில் இருக்கிற காயங்கள், இருதயத்தில் இருக்கிற வலிகள், மனுஷனால் உண்டா இருக்கிற வலியும் வேதனையும் தான் என்ன பண்ணுதுங்க? நம்மை தேவனை விட்டு பிரிக்குது. இப்போ நீங்க சரி பண்ண வேண்டியது உங்கள் ஜெபத்தை அல்ல, சரி பண்ண வேண்டியது உங்கள் இருதயத்தை. நீங்கள் சரி பண்ண வேண்டியது வேதம் வாசிக்கிற நேரத்தை அல்ல, நீங்கள் சரி பண்ண வேண்டியது உங்கள் இருதயத்தை. அல்லேலூயா. நீங்க கவனிக்க வேண்டியது உங்க இருதயத்தை தான். சொல்லுங்க உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, உங்க இருதயத்தை கவனிங்க. உங்க இருதயத்தில் யார் யாருனாலெல்லாம் காயம் வந்திருக்குதோ, இது சொல்ல வேணாம், யாருனாலெல்லாம் காயம் வந்திருக்குதோ அந்த காயங்களை எல்லாம் ஆற்றுவதற்கு ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. உங்க இருதயத்தில் இருக்கிற வலி வேதனைகளை அவர் போக்குறதுக்கு எல்லா வழிகளையும் காரியங்களையும் அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருங்க? செஞ்சு வச்சிருக்கிறாரு. அதை செய்யுங்க நீங்க உட்காந்து. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் இருக்கிற வலி வேதனைகள் சரியாச்சுன்னா உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க, உங்ககிட்ட நிறைய பேர் பழகுவாங்க, உங்களோட நிறைய பேர் அன்பாக இருப்பாங்க, உங்களை நேசிப்பாங்க, உங்ககிட்ட வந்து உங்களை மதிப்பாங்க, உங்களை கனம் பண்ணுவாங்க. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் உங்கள் இருதயத்தை சரி பண்ணாமல் உங்ககிட்ட யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருப்பீங்க. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ போன வாரம் ஆண்டவர் இதை தான் பேசினார். என்னென்னுங்க? இந்த இருதய காயங்கள் என்ன பண்ணுது? தேவனையே தப்பாக பார்க்க வைக்குது. அதனால் உங்கள் இருதயத்தை கவனியுங்கள். உங்கள் இருதயத்தில் கொஞ்சம் வேலை செய்யுங்க. உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்டிருக்கிற தவறான விதைகளை எல்லாம் எடுத்து போட்டுட்டு தேவனுடைய வார்த்தையால் உங்கள் இருதயத்தை நிரப்புங்கள் என்று கர்த்தர் போன வாரம் பேசினார். இதுக்கு ஒரு உதாரணம் கூட நம்ம கேட்டோம். என்னன்னா, இப்போது ஒரு வீட்டு தலைவரோ இல்லை ஒரு சபையினுடைய மெய்ப்பரோ அவருடைய இருதயம் காயப்பட்டிருந்துச்சுன்னா, அவருடைய இருதயம் காயப்பட்டது மட்டுமல்லாமல் அவரால் வழி நடத்தப்படுகிற ஒவ்வொருவருடைய இருதயமும் காயப்படும். விளையாட்டு விஷயம் கிடையாதுங்க இது. நீங்கள் காயப்பட்டிருந்தீங்கன்னா அது உங்களோட நிற்காது. அது யாரையும் பாதிக்குனாக்கா உங்களை சூழ்ந்து இருக்கிற, உங்களை சார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் அது பாதிக்கும். ஆமென். ஆகையால் கவனிக்க வேண்டியது உங்கள் இருதயத்தை. உங்கள் இருதயத்தை சரி பண்ணுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்கள் இருதயத்தை சரி பண்ணுங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க? அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, சாயந்தரமான நாடகம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்திற்காக நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்கள்? உங்கள் இருதயம் அந்த வலியிலிருந்தும் அந்த வேதனையிலிருந்தும் காயங்களிலிருந்தும் வெளிவர நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஒண்ணுமே இல்லைங்க. ஆனா அது பத்தாதுங்க. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேங்க, கேளுங்க. உங்க இருதயம் எப்படி வாழ்கிறதோ அப்படிதான் உங்கள் சூழ்நிலைகள் இருக்கும். புரிஞ்சுக்கிறீங்களா? சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நீங்கள் ஜெபிக்க வேணாம். உங்கள் இருதயம் மாற்றம் அடைஞ்சுது அப்படின்னா உங்கள் சூழ்நிலைகள் தானாக மாறும். ஏன் சூழ்நிலைகள் மாறாமே இருக்குது? ஏன்னா உங்கள் இருதயம் இன்னும் மாறவே இல்லை. என் இருதயமும் மாறாததுனால தான். என் இருதயம் எப்படி இருக்குதோ அப்படி தான் என் சூழ்நிலை இருக்கும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்னங்க ஒரு பிரச்சனை இல்லைங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஏன் நல்லா இருக்கிறாங்க? ஏன்னா அவங்க இருதயம் என்னவா இருக்கு? ஆமென். அவர் ஃப்ரீயாக இருக்கிறாருங்க, சந்தோஷமாக இருக்கிறாருங்க, அவருக்கு எந்த கவலையுமே இல்லைங்க. அவர் மட்டும் எப்படிங்க கவலையே இல்லாமல் இருக்கிறாரு? அவர் இருதயம் நல்லா இருக்குங்க, அதனால அவருக்கு கவலை இல்லாமல் இருக்கிறாருங்க. ஏங்க என்னால் அப்படி இருக்க முடியல? ஏன்னா என் இருதயம் இன்னும் என்ன ஆகலை? விசாலமாகலை. என் இருதயம் இன்னும் என்ன ஆகலை? தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படலை. என் இருதயம் இன்னும் மாற்றம் அடையாததுனால என் இருதயம் எப்படி வாழ்கிறதோ அப்படியே என் வாழ்க்கையும் இருக்கிறது. இதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே. நீங்கள் தேவனை என்ன பண்ணவே முடியாது? தப்பு சொல்லவே முடியாது. காரணம், தேவன் உங்களை அப்படி படைச்சு வச்சிருக்கிறாரு. அவர் உங்களை அவ்வளோ நேசிக்கிறாரு. அவர் உங்களை அவ்வளோ அன்பு கூறுறாரு. அதனால தான் அவரை போலவே அவருடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படியே இந்த உலகத்தை படைச்சு நம்மளையும் படைச்சு வச்சிருக்கிறாரு. நம்மனாலையும் அப்படி வாழ முடியும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க. சரி, இன்னைக்கு இந்த ஒரு 3 வாரம் நமக்கு டைம் இருக்கு. இந்த வாரத்தை விட்டுட்டா இன்னும் 2 வாரம் தான் நமக்கு டைம் இருக்கு. இந்த 3 வாரத்துக்குள்ளார ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. நீங்கள் இந்த செய்திகளோடவே தொடர்ந்து என்ன பண்ணுங்க? உங்கள் வாழ்க்கையை இணைத்து வாழ வேண்டும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இதை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இது ஞாயிற்றுக்கிழமையோட முடிச்சிடக்கூடாது. இது என்ன பண்ணுங்க? தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தொடர்ந்து ஓடுங்க, உங்கள் போதகரோடு சேர்ந்து ஓடுங்க. தூரமாயிடாதீங்க. ஹல்லேலூயா. தூரமாக நின்றாதீங்க. ஏன்னா அவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா.
ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுக்குறாரு, அந்த வெளிப்பாடை கொடுக்குறாரு. அந்த வெளிப்பாடு என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இந்த சீசன் வந்து யெஷுவா ஷலோம் சீசன். அதனால் இந்த யெஷுவா ஷலோம்ன்ற காலகட்டத்தில் வாழ்கிற நாம் இந்த காலத்தில் வருகிற நன்மைகளை அப்பப்போ வாங்கிக்கணும். நீங்கள் அதில் கொஞ்சம் சரி பொறுமையாக ஓடிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு இருந்தீங்கன்னாக்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இழந்துருவீங்க. அதனால் போதகர் ஓடுகிற அதே வேகத்தில் நீங்களும் என்ன பண்ணுங்க? கூட ஓடுறதுக்கு என்ன பண்ணுங்க? முயற்சி பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, இப்போ நாம இன்றைய தினத்துல தேவனை விட்டு பிரிக்கிற தடைகள் என்னது அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா என்ன பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம்? சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ தேவனை விட்டு பிரிக்கிற அப்படிங்கிறப்பயே ஒரு பிரிவுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? பிரிவு என்னதுங்க? சொல்லுங்க. பிரிவு. இந்த பிரிவுனா என்னது? எதை பிரிவுன்னு சொல்றோம்? அல்லேலூயா. எதை பிரிவுன்னு சொல்றோம்? இந்த பிரிவு முதலா எங்க வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அதிலிருந்து தேவன் நம்மளை எப்படி அவர் கிட்ட சேர்த்து கொண்டாரு? நாம எப்படி இந்த பிரிவினையிலிருந்து விடுதலை ஆக முடியும்? இந்த பிரிவினையிலிருந்து விடுதலை ஆனாதான் இந்த ஷலோம் அப்படிங்கிறது நமக்கு வரும். புரிஞ்சுக்கிறீங்களா? சமாதானங்கிறது எப்போ வருங்க? பிரிவினையிலிருந்து விடுதலை ஆகும்போது தான் சமாதானம்னு ஒன்று வரும். பிரிவினையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தா சமாதானம் வராது. ஒரே வீட்டுக்குள்ளர வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும், நல்லா நீங்கள் சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாலும், உள்ள கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், கோபம்னு இருந்துச்சுனாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த வாழ்க்கை பிரிவினை வாழ்க்கை தான். அந்த பிரிவினை வாழ்க்கை வந்து உங்களுக்கு சமாதானமாக இருக்கவே இருக்காது. உங்கள் முகம் வேணா சிரிக்கலாம். இருக்கிறீங்களா? நீங்கள் வெளியில் வேணா எப்படி காமிச்சிக்கலாம்? நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்கள் காண்பித்து கொள்ளலாம். ஆனால் உள்ள இந்த வைராக்கியம், கசப்பு, வெறுப்பு, கோபங்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சமாதானமாக இல்லை என்று அர்த்தம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை பார்க்கலாங்களா? இப்போ வீட்டுக்குள்ளார கோவப்படுறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இவ்வளோ சவுண்டு கம்மியாக சொல்கிறீங்க? இமேஜ் போய்டுன்னு நினைக்கிறீங்களோ? சரி, ஏன் கோபம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கோபம் வருது? நான் சொல்கிறது அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. சரி, நம்ம கொஞ்சம் வேற விதத்தில், வேற கோணத்தில் பார்க்கலாங்களா? இப்போ வீட்டுக்குள்ள யாராவது கோபப்படுறாங்கன்னா அவங்கள கோபப்பட வைக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க கண்டிப்பாக வீட்டில் இருப்பாங்க. இருக்கிறாங்களா இல்லைங்களா? இருக்கிறாங்க தானேங்க. அப்போ அவங்க எப்படி அவங்கள கோபப்படுத்த வைக்கிறாங்க? எப்படி அவங்கள கோபப்படுத்த நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அவங்க நான் சொல்றத கேட்கல, அதனால தாங்க எனக்கு கோபம் வருது அப்படிங்கிறோம். ஆனால் அது ரீசன் கிடையாது. அவங்க சொல்றத கேட்காததுனால உங்களுக்கு கோபம் வரல. இது என்னங்க புது கதையா இருக்கு? அப்புறம் எதனால தான் கோபம் வருது? எதனால கோபம் வருதுன்னா, நீங்க அவங்க கிட்ட உங்க அன்பை வெளிப்படுத்துறீங்க. உங்க அன்பை வெளிப்படுத்தும் போது அவங்க இருதயம் ஏற்கனவே என்ன ஆகி கிடக்குது? உங்களால நொந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்குது. இப்போ அந்த நொந்து வலியும் வேதனையிலையும் காயத்தில் இருக்கும்போது நீங்கள் போய் இந்தாங்க அப்படின்னு தண்ணியை கொடுத்து அன்பு கூறுறீங்க அப்படின்னா அதை அந்த இருதயம் என்ன பண்ணுறதே கிடையாது, மனசார ஏற்றுக்கொள்றதே கிடையாது. இப்போ ஏற்றுக்கொள்ளாதப்போ உங்களுக்கு என்ன வருது? நான் இப்படி அன்பு கூறுறேன், நான் இப்படி நேசிக்கிறேன், ஆனால் நீ ஏற்றுக்கொள்ள பாருன்னு என்ன வருது?
கோபம் எதனால் வருதுங்க? நான் சொல்கிறத கேட்கலன்றதுனால இல்லை, நான் அன்பு கூறுறதை ஏற்றுக்கொள்ளாததுனாலன்னு தான் வருது. உண்மையா இல்லையா? இப்போ தான் புரியுது இல்லைங்களா? இத்தனை நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தோம்? நான் சொல்கிறத இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அன்பு கூறுறத அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அப்போ அங்கே கோபப்படக்கூடாது. அங்கே என்ன பண்ணணும்? செப்பண்டி அங்க என்ன பண்ணணும்? சூப்பர், அவங்களுக்கு கை தட்டலாங்களா? என்ன பண்ணுங்க? காயத்தை ஆற்றணும். யாரோட காயத்தை ஆற்றணும்? பாதிக்கப்பட்டவங்களுடைய காயத்தை ஆற்றுனீங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க தெரியுங்களா? உங்க அன்பை ஏற்றுக்கொள்வாங்க. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. அவங்க காயத்தை எப்படி ஆற்றுறது? அவங்களால நீங்க வாங்கியிருப்பீங்களே நிறையா. உங்க இருதயத்தை போட்டு ஈட்டில குத்து குத்துன்னு குத்திருப்பாங்களே அவங்க, இல்லைங்களா? எப்பத்துல இருந்து குத்துனாங்க? எப்பத்த அந்த மனுஷங்களை பார்த்தோமோ, அவங்க கிட்ட வாழ ஆரம்பிச்சோமோ, அப்பத்திலிருந்து குத்துறது நிற்கவே இல்லை. அப்படி வாங்கினதுனால உங்க இருதயம் காயப்பட்டிருக்கும் இல்லைங்களா? வேற யார்ட்டாவது போய் நான் சொல்லிட்டுங்களா பேசாம? அல்லேலூயா. காயம் வாங்கியிருக்குல்ல. இந்த ரோட்ல சர்க்கஸ் பண்றவங்கலாம் வருவாங்க தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா அவங்கள? அவங்க என்ன பண்ணுவாங்க? சாட்டையில் அடிச்சுக்குவாங்க தெரியுங்களா? அடிப்பாங்கள்ல. அப்போ அவங்க கடைசியாக என்ன பண்ணுவாங்க? நீ கடைசினா அந்த கடைசிக்கு போயிட்டடா, நான் கொஞ்சம் முன்னாடி கேட்குறேன். கையை அறுத்துக்குவாங்க இல்லைங்களா? கையை அறுத்து என்ன பண்ணுவாங்க? குழந்தைய படுக்க வச்சு அந்த குழந்தை மேலே அந்த ரத்தத்தை சிந்தி மறுபடியும் சாட்டையால் அடித்து என்ன பண்ணுவாங்கன்னா இது பண்ணுவாங்க. அவங்க சாட்டையால் அடிக்கும்போது நமக்கு இங்கே வலிக்கும் இல்லைங்களா? ஆனால் அவங்களுக்கு வலிக்காது. அவங்க இங்கே கீறிக்கும் போது நமக்கு கீறி அப்படியே ரத்தம் வர மாதிரியே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது வலியாகவும் வேதனையாகவுமே இருக்காது. ஏன் சொல்லுங்க? அறுத்து 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 என்ன ஆயிடுச்சு? மறுத்து போயிடுச்சு, ரணமாயிடுச்சு. அங்கே வலியும் இல்லை, வேதனையும் இல்லை. இப்போ நம்ம இருதயம் கூட எப்படி ஆயிடுச்சு தெரியுங்களா? பார்க்குறோம், இவன் இப்படி தான் பேசுவாங்க, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இவங்க இப்படி பேசாமல் இருந்தால் தான் ஆச்சரியன்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறீங்களோ பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இருதயம் என்ன ஆயிடுச்சுங்க? காயப்படுறதுக்கு பழகிடுச்சு. ரொம்ப டேஞ்சரான விஷயம் அது. அல்லேலூயா. காயப்படுறதுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? பழகிருச்சு. இப்போ அந்த காயப்பட்டு பட்டு பழகி போன இருதயம் என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? ரணம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுங்க? ரணம் ஆயிடுச்சு, மறுத்து போயிடுச்சு. மறுத்து போனதுனால மறுத்து போக என்ன ஆகும்? கல்லாட்டாகும். என்ன ஆகுங்க? கல்லாட்டாகும், வெயிட் ஆகும். சரி, இப்போ வந்து தியாகுவாயன். இப்போ தியாகு வந்து சுய நினைவோட இருக்கிறாருங்க. என்னவோட இருக்கிறாரு? இப்போ நம்ம இவரை தூக்குனா தூக்கிடலாம். ஆனால் இவர் வந்து மறுத்து போன ஊசியை போட்டு இவரை இது பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவரை நகுத்த கூட முடியாது. ஏன்னு சொல்லுங்க? வெயிட் ஆகிடும். தேங்க்யூடா, அவ்வளோதான்டா, இது சொல்ல தான் கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. அது போல தான் நம்ம இருதயம் மறுத்து போக கல்லா மாறுங்க, வெயிட் ஆகும். நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும், உங்கள் இருதயம் அப்படியே வெயிட் ஆகும். கவனிச்சிருக்கிறீங்களா? இன்னும் சொல்லணும்னா, இந்த பிரிவினை உண்டாகிற மாதிரி ஏதோ ஒன்று வீட்டுக்குள்ளே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ இப்போ போயிடுவாங்களோ, சண்டை போட்டு வெளியில் போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குதுன்னா உங்கள் இருதயம் என்ன ஆகும் தெரியுங்களா? வெயிட் ஆகும். கவனிச்சிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அதை ஏன் வெயிட் ஆகுது? ஏன் வெயிட் ஆகுதுன்னா உங்கள் இருதயம் காயப்பட்டு கல்லானதுனால அது வெயிட் ஆகுது. புரிஞ்சுக்கிறீங்களா?
இப்போ நல்லா கவனிங்க தேவஜனமே, இன்னைக்கு இதிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் விடுதலாக்க போகிறார். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் இருதயம் கல்லிலிருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த மாதிரி பிரிவினை அப்படின்ற ஒன்று என் வாழ்க்கையில் இல்லாமல் எப்போதுமே சமாதானம் இருக்கணும்னு விரும்புகிறீங்க? எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆசைப்படுறீங்க? நல்லா தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, இந்த பிரிவினை ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதுலேருந்து வரலாங்களா? ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இனி நமக்குள்ளார என்ன எப்போவுமே என்ன வராதுங்க, பிரிவினைன்ற ஒன்று வரவே வராது. ஹல்லேலூயா. சரி, தேவன் முதலாக எதை படைச்சாரு அப்படின்னா வானத்தையும் பூமியையும் படைச்சார். வானத்தையும் பூமியும் படைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார்? பூமி ஒழுங்கின்மையாச்சு, அந்த ஒழுங்கின்மை எல்லாத்தையும் சரி பண்ணார். அப்புறம் மனுஷனை படைச்சாரு. மனுஷனை படைச்சிட்டு என்ன பண்ணார்? மனிதனே, நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதே, அதை புசிக்கும் நாளில், மறுபடியும் சொல்லுங்க, புசிக்கும் நாளில் சாகவே சாவாயினாருங்களா? புசிச்சா ஆதாமும் ஏவாளும் புசிச்சாங்க, செத்தாங்களா? செத்தாங்களா சாகலிங்களா? செத்தாங்க. எப்படி செத்தாங்க? கரெக்டாக சொன்னாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு கை தட்டலாங்களா? தேவனை விட்டு அவங்க தூரம் ஆயிட்டாங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ அவங்கள தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணிட்டாரு? வெளியில். இப்போ அவங்களால தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல, தேவனோட என்ன ஆக முடியலன்னா உறவாட முடியலை, தேவனோட என்ன பண்ண முடியல. இப்போ தேவனோட உறவாட முடியல, அதுதான் சாவு. புரிஞ்சுக்கிறீங்களா? தேவனோட உறவாட முடியலங்கிறது தான் சாவு. அதுக்கு பேர் தான் மரணம். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ இந்த மரணத்தை அறிமுகப்படுத்தினது யாரு? இப்போ நான் கேட்குறேன், அறிமுகப்படுத்தினவன் பெரிய ஆளா இல்லை அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது பெருசா? ரொம்ப குழப்பம் தானே நான் உங்களை. அல்லேலூயா. மறுபடியும் கேட்குறேன், அறிமுகப்படுத்தினவன் பெரிய ஆளா அறிமுகப்படுத்தப்பட்டது பெருசா? இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், நான் இப்போ உங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துகிறேன், இயேசுவை அறிமுகப்படுத்துகிறேன். அறிமுகப்படுத்துகிற நான் பெரிய ஆளா, நான் அறிமுகப்படுத்தினவர் பெரியவரா? இப்போ அதே போல தான் அறிமுகப்படுத்தின பிசாசு பெரியவனா இல்லை அறிமுகப்படுத்தப்பட்ட மரணம் பெருசா? ரொம்ப குழப்பிட்டு தானே. இதை கொண்டு வர்றதுக்கு நான் எவ்வளோ பாடுபட வேண்டியதாக இருக்குது பாருங்க. மரணம் தாங்க பெருசு. ஆனால் நம்ம யாரை பெருசுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம்? இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. சொல்லுங்க, அவனை இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. பிசாசெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. பிசாசும் உங்களுக்கு சத்துருவும் கிடையாதுங்க. அவனை அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் பார்க்காதீங்க. அவனை விட வலிமையான ஒன்று இருக்கு, அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? மரணம். புரிஞ்சுக்கிறீங்களா? அந்த மரணம் என்னது தெரியுங்களா? தேவனோட உறவாட முடியாத நிலைமை, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத நிலைமை, தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாத நிலைமை, அவருடைய அந்த ஆவியில ஒன்றா இணைந்து அவருடைய அன்பை அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்குது பாருங்க, அதுதாங்க மரணம். புரிஞ்சுக்கிறீங்களா? மரணங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மூச்சு உள்ள இருந்து போனோன்னே ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்கிறதுக்கு பேர் மரணம் கிடையாது. அது பைபிளில் என்னன்னு சொல்லுதுன்னா நித்திரைன்னு சொல்லுது. அதுக்கு பேர் என்னதுங்க?
நித்திரை. அப்ப மரணம்னா என்னது? மரணம் என்பது என்னதுன்னா, தேவனை விட்டு பிரிஞ்சு தேவனோட உறவாட முடியாம, தேவனோட ஐக்கியமா இல்லாம, தேவனோட சமாதானமா இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு தாங்க மரணம். இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. வீட்டில் சொந்த பந்தம் நிறைய இருப்பாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளார அப்பா அம்மா அப்புறம் மனைவி பிள்ளைங்க எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாலுமே உறவுன்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐக்கியம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் அவங்க செத்து போன ஆளு மாதிரி தான் இருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நடைப்பிணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேங்கன்னு வாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? நடைப்பிணம். எல்லாம் இருக்கிறாங்கங்க, எல்லாம் இருந்து எதுக்குங்க நடைப்பிணமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ மரணம் என்பது என்னதுங்க? உறவில்லாமல் இருப்பது, அடுத்து ஐக்கியம் இல்லாமல் இருப்பது, சமாதானம் இல்லாமல் இருப்பது, ஒற்றுமை இல்லாமல் இருப்பது, ஏக சிந்தை இல்லாமல் இருப்பது, ஏக மனசு இல்லாமல் இருப்பது. இதுதான் என்னதுங்க? மரணம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ ஆதியில தேவன் சொன்னதை மீறி ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணிட்டாங்க? அந்த கனியை சாப்பிட்டாங்களா? இந்த கனியை புசிச்சோன்னு சாகவே சாவாயின்னு சொன்னோன்னா ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சுங்க? பிரிவு தான் வந்துச்சு. இந்த பிரிவு தான் சாவு. இந்த பிரிவு தான் என்னதுங்க? சாவு. இந்த பிரிவினை வந்த பின்னாடி தான் நம்ம ஆளுக்கு அச்சுன்னு தும்மல் வந்துச்சு. இருக்கிறீங்களா? அச்சுன்னு தும்மல் வந்தோன்னா பிரிவினை வரல. அச்சுன்னு தும்மல் வர்றதுக்கு முன்னாடியே பிரிவினை என்கிற மரணம் வந்த பின்னாடி தான் காய்ச்சல், தலைவலி, கொரோனா எல்லா நாவும் வந்துச்சு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ உறவு நல்லா இருந்துருந்துச்சுன்னா அச்சு வந்திருக்கும், தும்மல் வந்திருக்கும், இடுப்பு வலி, மூட்டு வலி, ஹார்ட் பிரச்சனை, கிட்னியில் கல், நுரையீரல் வீங்கிக்கிச்சு, அது எதுவுமே இருக்காதுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? மரணம் என்கிற ஒன்று மனிதனுடைய வாழ்க்கையில் நுழைந்ததுனால தான், கவனிக்கிறீங்களா, மனுஷனுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சதுனால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் நாம. ஏன் வேலையில் கஷ்டம்? பிரிஞ்சு கிடக்கிறதுனால. சூப்பராக சொன்னீங்க. உறவு இல்லாமல் இருக்கிறதுனால, பிரிஞ்சு கிடக்கிறதுனால. இந்த பிரிவு என்கிற மரணம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். புரிஞ்சவங்க? உங்களுக்கு அதை ரொம்ப விளக்க நான் விரும்பல. நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு உங்களை நம்பி நான் அதை சொல்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா உறவுகளை காட்டிலும் கணவன் மனைவி என்கிற உறவு ரொம்ப முக்கியம். அப்படிதான் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் என்ன பண்றாரு? படைச்சாரு. அந்த உறவிலிருந்து தான் எல்லா உறவும் என்ன ஆகுதுங்க? உண்டாகுது. அப்படிதானுங்க? அந்த உறவிலிருந்து தானங்க எல்லா உறவும் உண்டாகுது. அப்போ நீங்க அந்த உறவுல நீங்க கொஞ்சம் வேலை செஞ்சீங்கன்னா, இப்பவே சொல்றேன், அது எப்படி வேலை செய்யணுங்கிறது பின்னாடி சொல்றேன். ஆனா அந்த உறவுல வேலை செஞ்சீங்கன்னா மற்ற எல்லா உறவுமே சரியாகும். புரிஞ்சுக்கிறீங்களா? மற்ற எல்லா உறவும் சரியாச்சுன்னா, எல்லா உறவுகள்லையும் பிரிவினைகள் நீங்க ஆரம்பிச்சதுன்னா, நான் சொல்லுகிறேன், நீங்க வியாதி இல்லாமல் இருப்பீங்க, கடன் இல்லாமல் இருப்பீங்க, பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க. சூழ்நிலை உங்களுக்கு மோசமாக வரவே வராது. அப்படி வந்தாலும் அதை அழகாக ஜெயிச்சு முன்னேறுவீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உறவுகளுக்குள் இருக்கிற பிரிவினை தாங்க மரணம். இந்த மூச்சு போறதுங்கிறது மரணம் கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
தேவன் சொன்ன சாவு எதுனா இதுதான். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பாக்க. தேவன் சொன்ன சாவு என்ன சாவு? பிரிவுங்கிற சாவு. மரணம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே என்ன தெரியுங்களா? பிரிவு தான். இவ்வுலகத்தை விட்டு பிரிந்து வேறு ஒரு உலகத்துக்கு செல்கிறோம். பிரிவு தான் மரணமே தவிர நம்ம மூச்சு விடுறது மரணம் கிடையாது. அதனால்தான் பவுல் சொல்றாரு, சாவு எனக்கு ஆதாயம்ன்றார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவை கண்டு நான் பயப்படலைங்க. ஏன்னா அது நான் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போறேன். அது ஒரு பிரிவு தான். ஆனா நான் பிரிஞ்சாலும் நான் அங்க போயிடுவேன். ஆனா கிறிஸ்து எனக்கு ஜீவன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மரணம் உள்ள வந்துருச்சு. இப்போ உங்க எல்லாத்துக்குமே சத்துரு யாரு அப்படின்னு ஒன்ன டக்குன்னு உங்க பக்கத்து வீட்டுக்காரரும் உங்க வேலையில் இருக்கிறவரும் ஞாபகத்துக்கு வருவாங்க. எல்லாரும், ஒரு சிலருக்கு உங்க கணவர் ஞாபகத்துக்கு வரலாம், ஒரு சிலருக்கு உங்க மனைவி ஞாபகத்துக்கு வரலாம், ஒரு சிலர் உங்க பசங்க பிள்ளைங்க ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிற சத்துரு யார் தெரியுங்களா? சாத்தான் கூட இல்லை. சாத்தான்லாம் பொடிப்பையன், அவன்லாம் இப்படின்னா போதும் விழுந்துருவான். இயேசுவின் நாமத்தை சொன்னா காணாம போயிடுவான். ஆனா அவனை விட வல்லமையானது ஒண்ணு அப்படின்னா, அதை அந்த வல்லமையானது கூட கிடையாது, அதை நம்மளால ஜெயிக்க முடியும். ஆனா அவனை விட கொஞ்சம் வல்லமையா இருக்கிறது என்னதுன்னா மரணம் தான். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, திருப்பி கொள்ளுங்களேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். அதுல 25, 26 வாசிக்கலாங்களா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு என்னங்க? பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு. இப்போ இந்த முன்னாடி இருக்கிற பசங்க சொல்லி பாருங்க, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. யாரு? இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யணும். இப்ப யார் கையில ஆட்சி இருக்குது அப்படின்னா அவர் தான் ஆளுகை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்ன வரைக்கும் அவர் தான் என்ன பண்றாருங்க? ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்ண போறார் அப்படின்னா, 2வது வருகையில நம்ம கிட்ட அந்த ஆட்சியை தர போறார். ஒரு ஆமைனை காண பார்த்தீங்களா? நான் யாரு போய் நீ ஆளுகை செய்ய போறா? நம்ம தான் போய் ஆட்சி செய்ய போறோம். இப்ப ஏன் நம்ம கையில ஆட்சி வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது? ஏன் நம்ம கையில் ஆட்சி வர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆகுதுன்னா, இந்த சத்துருவை நாம இன்னும் ஜெயிக்கல. அவர் ஜெயிச்சிட்டார். யார் ஜெயிச்சிட்டா? இயேசு மரணத்தின் கூரை அவர் என்ன பண்ணிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. இப்ப யார் ஜெயிக்கணும்? நம்ம ஜெயிக்கணும். தலை ஜெயிச்சிருச்சு, சரீரம் ஜெயிக்கணும். சரீரம் ஜெயிச்சிட்டா தானா ஆட்சி கைக்கு வந்துடும். இப்போ சரீரத்துக்கிட்ட என்ன பண்ணணும்னு தலை எதிர்பார்க்கிறாருன்னா, இந்த மரணத்தை யார் ஜெயிக்கணும்? சரீரம் ஜெயிக்கணும். மரணம்னா என்னதுங்க? பிரிவினை. இந்த பிரிவினைய யார் ஜெயிக்கணும்? சரீரம் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. சரீரம் ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆட்சி வர ஆரம்பிச்சிடும். புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிரிவினைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம். ஹல்லேலூயா. குடும்பமா சேர்ந்து ஒரு மனதோட ஜெபிக்கிறோம் அப்படின்னா எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பைபிள் படிச்சு வசனத்தை நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு சூழ்நிலையை 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் சர்ச்சில் வந்து நீங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்தீங்கன்னா
ஒன்றா உட்காந்து வசனத்தை ஒன்றா கவனித்து அந்த வார்த்தையை 2 பேரும் போய் வீட்டில் உட்காந்து 2 பேரும் ஒன்றா பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, பக்கத்து வீட்டு காரியத்தையே இன்னும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. காட்டு காரியத்தையே இன்னும் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா காலம் இன்னும் வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்புறம் பாஸ்டருங்க வீட்டுக்கு வந்து இந்த குடுகுடுப்புக்காரனாட்ட இன்னும் நல்ல காலம் பிறக்கல, இன்னும் நல்ல காலம் பிறக்கலன்னு தான் சொல்லணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு எப்போ இந்த காலம் வரும் அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது தான். சொல்லுங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது தான். சொல்லுங்க. நீங்கள் சொல்லாமல் அது நடக்காது. அல்லேலூயா. சொன்னாதான் நடக்கும். அல்லேலூயா. இதை இப்படி சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்கள் குடும்பமா ஒன்றா இருக்கும்போது தான் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்குன்னு அர்த்தம். இல்லாட்டி இல்லை. ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து கூட எதுக்காக வந்தாரு? பிதாவோட சேர்த்து வைக்க வந்தார். பிதாவோட மட்டும்தான் சேர்த்து வைக்க வந்தாருங்களா? சரி, நம்ம எல்லாருமே ஒன்று சொல்றோம் இல்லைங்களா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு. எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஹலோ, ரட்சிக்கப்பட்டவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மாட்டிக்குவோன்ற மாதிரியே சொல்றீங்க நீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஓகே. ரட்சிப்புனா என்னது? ரட்சிப்புனா இது மட்டும் தெரிஞ்சிருந்து, இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு வந்திருப்பேன். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்திருப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க அக்கா, சொன்னீங்க என்ன? சூப்பரா சொன்னீங்க. இழந்து போன உறவை மீட்டு கொடுத்ததை பெற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பு. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம தேவனோட இருக்கிறதுக்கான உறவை என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோம். இழந்து போனதை திரும்பவும் என்ன பண்ணி கொடுத்துருக்கிறார்? இயேசு மீட்டு கொடுத்துருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறாரு? மீட்டு கொடுத்துருக்கிறாரு. மீட்டு கொடுத்ததை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பது தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, இப்போ அவர் எதுக்காக இங்கே வந்திருக்கிறார் அப்படின்னா, ஏன் இந்த பூமியில் வந்து அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு அப்படின்னா, திருப்பி வாசிக்கலாங்களா? ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம். அதில் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? ரோமருக்கு எழுதின நிருபம் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. புரிஞ்சவங்க? நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்தாருங்க நமக்காக? என்னத்தை கொடுத்தாரு? ஜீவனை கொடுத்தார். என்னத்தை கொடுத்தார்? ஜீவனை கொடுத்தாருங்களா? எப்படி ஜீவனை கொடுத்தாரு? சரி, கவனிங்க. இந்த சாத்தான் வந்து கண்டதை பேசி மனுஷனுடைய இருதயத்தில் எதை விதைச்சான்? மரணத்தை விதைச்சான். மரணத்தை மனுஷன் என்ன பண்ணா? தேர்ந்தெடுத்து மரணத்தை தன் வாழ்க்கையில அனுமதிச்சிட்டான். இப்போ மரணம் யாருக்கிட்ட இருக்கு? யாருக்கிட்ட இல்லை மரணம்? சத்தமா சொல்லுங்க, யாருக்கிட்ட மரணம் இல்லை?
யாருக்கிட்ட மரணம் இருக்கு? என்கிட்ட மரணம் இருக்கு, அவர்கிட்ட மரணம் இல்லை. அப்படின்னா என்கிட்ட பிரிவு இருக்கு, அவர்கிட்ட பிரிவு இல்லை. இப்போ பிரிவில் மாட்டிக்கிட்டேன், நான் பிரிவில் மாட்டிக்கிட்டேன். இப்போ மாட்டினதுலேருந்து விடுதலை ஆக்குறதுக்கு யார் தான் வரணும்? பிரிவு இல்லாத ஒருத்தர் தான் வரணும். பிரிவு இருக்கிறவர்னால என்ன பண்ண முடியாதுங்க, என்ன விடுதலை ஆக்க முடியாது. அப்போ பிரிவில் யாரெல்லாம் இருக்கிறோம்? நம்ம எல்லாருமே எதில் தான் இருக்கிறோம்? பிரிவில், மரணத்தில் தான் இருக்கிறோம். இப்போ மரணத்தில் இருக்கிற நம்மளை ஜீவனில் இருக்கிற அவர் மீட்க வேண்டும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ அவர் கடவுளாக இருந்து மீட்டிருக்கலாம். ஆனால் இந்த இடையில ஒருத்தக்கிறானே, இந்த சர்ப்பம்னு ஒருத்தன், பிசாசுன்னு ஒருத்தன், அவனை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? டீல் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவனை டீல் பண்ணணும்னா கடவுளுன்ற அந்த மேன்மையான இடத்துலேருந்து அவனை டீல் பண்ண கூடாது. ஏன்னா அவனுடைய லெவலுக்கு அவர் இறங்கி என்ன பண்ணுங்க, சண்டை பண்ணணும். புரிஞ்சுக்கிறீங்களா? இப்போ வல்லமையாக இருக்கிற ஒருத்தர், நான் தம்பியை போய் அடித்து ஜெயிக்கணும்னு பார்த்தனாக்க நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? இவ்வளோ பெரிய ஆளாகிற அறிவில்லை உனக்கு, குழந்தைகிட்ட போய் சண்டை போடுறேன்னு சொல்ல மாட்டீங்க. அதே மாதிரி தான் இப்போ தேவன் சாத்தானுங்க, அவன் ஒரு புள்ள பூச்சிங்க. அவனை நசுக்கிறதுக்காக அவர் அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து அவனை நசுக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. பாருங்க, அதில் கூட எவ்வளோ நல்லவர் பாருங்க. நம்ம ஆண்டவர் இறங்கி மனு அவதாரத்திலிருந்து அவனை என்ன பண்ணுறாரு? ஜெயிக்கிறார். இருக்கிறீங்களா? அதனால இறங்கி வந்தார். இறங்கி என்ன பண்ணுறாரு? சிலுவையில் போய் அடிக்கப்படுறார். சிலுவையில் போய் என்ன பண்ணுறாருங்க? அடிக்கப்படுறார். திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை நம்ம திருச்சபையில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். என்னதுங்க? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இப்ப நல்லா சொல்லுங்க, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் யார் அடிக்கப்படணும்? யார் மீறினா? யார் மீறினா யாருக்கு தண்டனை விழணும்? சரி, மீறினது யாரு? நம்ம. மீறின நம்மளே யாரை போய் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? மீறாத அவரை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிறீங்களா? நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அக்கிரமம் பண்ணதெல்லாம் யாரு? சொல்லுங்க, அக்கிரமம் பண்ணதெல்லாம் யாரு? நான் பண்ண அக்கிரமத்துக்கு யாரு தான் தண்டனை அனுபவிக்கணும்? நான் தான் அனுபவிக்கணும். ஆனா அக்கிரமமே பண்ணாத அவர் என்ன பண்றாரு? அவர் அனுபவிச்சா பரவாயில்ல, பண்ணுன நானே அவர் அடிக்கிறேனே. இருக்கிறீங்களா? ஈட்டியில குத்துனது யாருங்க? மனுஷன். சாட்டையில் அடிச்சது மனுஷன். காரி துப்புனது மனுஷன். காடியை கொடுத்தது இவர் யூதருக்கு ராஜான்னு எழுதி வச்சது, சிலுவையை உண்டாக்குனது, சிலுவையில தொங்க வச்சது, சிலுவையில் ஆணி அடிச்சது, கேவலமா பேசினது, அவமதிச்சது, சிறுமையா எண்ணினது, அசட்ட பண்ணது எல்லாமே மனுஷன். இருக்கிறீங்களா? ஏன்? ஏன்னா அவன் பிரிவில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. பிரிவில் வாழ்றதுனால அவனை காப்பாத்துறதுக்காக ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை சொன்ன தெரியுங்களா? என்ன காரியம்? ஏன் கோபம் வருது? ஏன் கோபம் வருதுன்னா, நான் அன்பு கூறுறத அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்றதுனால கோபம் வருது. ஆமென். இப்போ அவர் சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து அன்பு கூறுறாரு. அங்க இருக்கிற யாருமே என்ன பண்ணல? யாராவது ஏற்றுக்கொண்டாங்களா? யாருமே ஏற்றுக்கொள்ளல. அப்ப கூட அவர் சிலுவையிலிருந்து என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பிதா என்ன பண்றாருங்க? அவங்கள மன்னிக்கிறாரு. அப்ப என்ன நடக்குது? அங்க யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய காயங்கள்லாம் ஆற்றப்படுதுங்க. பிரிவுங்கிற மரணத்தை அவர் சிலுவையில இப்படித்தான் ஜெயிச்சார். ஹல்லேலூயா. அப்புறம் 3ஆவது நாள் அவர் உயிரோட எழுந்தது எதை காட்டுது தெரியுங்களா?
எதை காட்டுதுன்னா, அவர் ஏதோ உயிரோட எழும்பி சாதிச்சிட்டாருன்றதை காட்டல. அது எதை காட்டுதுனாக்க, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் பிரிவினை என்று ஒன்று இல்லவே இல்லை. நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். இனிமேல் பிரிவு என்கிற ஒன்று நமக்குள் இல்லாத அளவுக்கு ஜீவனை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதை அந்த உயிர்த்தெழுதல் காட்டுது தேவஜனமே. அல்லேலூயா. உங்களை விட்டு நீ எதுனாலையும் தேவனையும் உங்களையும் பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளராக என்ன வர ஆரம்பிக்கும்? ஆனால் நம்ம இருதயம் இந்த காயத்தில் இருக்கிறதுனால, இந்த காயப்பட்டு கஷ்டப்பட்டு ஈட்டியில் குத்து வாங்கி வலியும் வேதனையில் இருக்கிறதுனால என்ன தெரியுங்களா தோணும் நமக்கு? அதெல்லாம் நடக்குங்களா? கேட்கறதுக்கு வேணா என்னவா இருக்கும்? நல்லா இருக்கும். அதெல்லாம் நடக்கிற காரியங்களா? நடக்கிறத பேசுங்க பாஸ்டர். பேசுனாதான் நடக்குங்க பிரதர் சிஸ்டர். இல்லாட்டினா என்ன பண்ணாதுங்க, நடக்கவே. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, பேசுனாதான் நடக்குங்க. நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதுதான் நடக்குது. அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து இன்னொன்று சொல்லுங்கள், பேச்சை மாற்றுங்க, எல்லாம் மாறும். அல்லேலூயா. அதனால தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்தில் நீங்கள் குடும்பமாக ஒரே மனதாக ஒரே ஆவியானவரால் தேவனை ஆராதிக்கிற நாட்கள் இந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் சிலுவையில் மரித்து ஜீவனை கொடுத்ததே அதுக்கு தாங்க. ஆமென். சரி, இந்த ஆதியாகமம் இதை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிச்சு முடிக்கலாங்க. ஆதியாகமம் 45வது அதிகாரம். நாற்பத்தி 5வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? 45:26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடித்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. இப்போ யாக்கோபுக்கு பசங்க மொத்தம் 13 பசங்க. அதில் யோசேப்புன்னு ஒருத்தரை என்ன பண்ணிட்டாங்க, எகிப்துக்கு அடிமையாக விற்று போட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து என்ன சொல்லிட்டாங்க, யாக்கோபு கிட்ட, உங்கள் பையனை ஏதோ ஒரு மிருகம் என்ன பண்ணிருச்சு, அடித்து கொன்றுச்சு, இதோ அவனுடைய ரத்தம் பாருங்க, வஸ்திரம் ரத்தத்தினால நிரம்பி இருக்குது பாருங்கன்னு. இப்போ யாக்கோபு என்ன நினச்சிட்டாரு, என் பையன் செத்துட்டான், அவன் உயிரோட இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டார். இப்போ உயிரோட இல்லைன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த பிரிவு அவரை உயிரோட கொன்னுருச்சு. அவர் அப்பவே செத்துட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் என்ன வாழ்க்கை தெரியுங்களா? மரண வாழ்க்கை தான். பிரிவு நம்மளை என்ன பண்ணுதுங்க, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ செய்கிறது. ஆமென். இப்போ 27ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் யோசேப்பு தங்களுடன் சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது.
இப்போ எதை பார்க்குறாருன்னா, இன்னும் யோசேப்பை பார்க்கலைங்க. யோசேப்பு தான் அந்த வண்டியை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாருன்றத பார்த்த உடனேயே ஆவி என்ன ஆகுதுங்க? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க, உங்கள் குடும்பத்துக்குள்ளராக பிரிவினைகளை நீக்கும்படி நீங்கள் ஜீவனை உண்டாக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இயேசுங்கிற ஜீவனை உங்கள் வீட்டுக்குள்ளர உண்டாக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய ஆவியும் உயிர் பெறும். ஹல்லேலூயா. ஆவி உயிர் பெறும் தேவஜனமே. ஆவி உயிர் பெற்றுச்சுனாக்கா உங்களுக்குள்ள சமாதானம் இருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? இப்போது அவர் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. அவர் மரணத்தை பரிகரிச்சிட்டாரு, அவர் மரணத்தை ஜெயிச்சிட்டாரு. நீங்களும் நானும் ஜெயிக்கணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. உபாகமம் திருப்பிக் கொள்ளுங்களேன். உபாகமம் 35வது அதிகாரம். சாரிங்க, 30வது அதிகாரம். முப்பதாவது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாங்களா? 30:15. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். இப்போ மோசே யோசுவா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்னாக வைத்தேன். என்னங்க? ஜீவன் நன்மை, மரணம் தீமை. ஜீவனுக்கு நேர் ஆப்போசிட் என்னதுங்க? மரணம். எதிர் சொல் என்னதுன்னா மரணம். அதே போல நன்மைக்கு எதிர் என்னதுங்க? தீமை. ஆமென். தீமை மரணமும் ஒன்று, நன்மையும் ஜீவனும். இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்சி, இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட சேர மாட்டாங்க, இவங்க ரெண்டு பேரோட சேர மாட்டாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் ரெண்டாக இருக்கிறாங்க. இப்போ இங்கே தான் நம்ம என்ன ஆகிறோம்? கஷ்டப்படுறோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு கட்சி இருக்குது. என்ன கட்சி? நன்மை ஜீவனுங்கிற கட்சி இங்கே இருக்குது. இங்கே ஒரு கட்சி இருக்குது. என்ன கட்சி? மரணமும் தீமைன்ற கட்சி. இப்போ ரெண்டத்துக்கும் நடுவில் நாம் நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இங்கே போகிறதா? இவங்க சொல்கிறாங்க இங்கே வந்தோன்னா நல்லா இருக்குன்றாங்க. இங்கே வந்தாக்க இங்கே இவங்க சொல்கிறாங்க இதுதான் வாழ்க்கைன்றாங்க. இப்போ நீங்கள் எதை கேட்பீங்க? இப்போ உங்கள் இருதயம் என்ன பண்ணுது? என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இங்கே கூப்பிட்டா இங்கே போயிடுது, அப்புறம் இங்கே கூப்பிட்டா அதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துடுது, திங்கக்கிழமை காலையிலேருந்து, அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இப்படி வந்துட்டு அப்புறம் அப்படி வந்துடுது. இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சொல்லுங்கள், உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு போகக்கூடாதுங்க. ஆமென். வந்துட்டு போகக்கூடாது. புரிஞ்சா சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன நடக்குது பாருங்க. நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால். என்ன சொல்றார் பாருங்க. மனம் ரெண்டு மனசாக இருந்துக்கிட்டு மனம் பேதித்து அப்படி வேற தேவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்தரிக்க போகிற யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாளாய் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு. இப்படி இருந்தீங்கன்னா சொல்லுங்க, இப்படியும் அப்படியும் இருந்தீங்கன்னா, ரெண்டு மனசா இருந்தீங்கன்னா, இங்கேயும் வந்துக்கிட்டு அப்படியும் அப்படி இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க, ரொம்ப கஷ்டம். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்களேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று
உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ எதை தெரிந்து கொண்டு சொல்லுங்க, ஜீவனை தெரிந்து கொள். நீங்க எதை தெரிஞ்சுக்கணும்? ஜீவனை தெரிந்து கொள்ளணும், சூஸ் பண்ணணும். அதுதான் என் வாழ்க்கையில இருக்கணுங்கிறத தீர்மானிக்கணும் முதல்ல. அல்லேலூயா. என் வாயிலிருந்து பிரிவினையை உண்டாக்குற வார்த்தைகள் இனி வராது. அல்லேலூயா. என்னுடைய வீட்டுக்குள்ளர பிரிவினையை உண்டாக்குகிற மாதிரி நான் நடந்து கொள்ள மாட்டேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. அவங்க ஜெபிக்க வரலன்னு உடனே நான் கோவப்பட்டு அவங்கள நான் திட்ட போறதில்ல. அவங்க ஏன் ஜெபிக்க வரலங்கிறத கண்டுபிடிச்சி அவங்க காயத்தை ஆற்றி அவங்கள ஜெபிக்க வைக்க போகிறேன். விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்களா? டக்குன்னு சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் அதை கவனிக்கலைன்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன். ஒருத்தர் உங்கள் வீட்டில் ஜெபிக்க வரல அப்படின்னா அவங்க ஏன் ஜெபிக்க வரலங்கிறத அவங்களோட உட்கார்ந்து பேசி கண்டுபிடிச்சி அந்த காயத்திலிருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்து அவங்களோட உட்காந்து ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிக்கலன்னு உட்காந்து திட்ட போகிறதில்ல. நான் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இனி வீட்டுக்குள்ளர பிரிவினை உண்டாக்குற மாதிரி, சபைக்குள்ள பிரிவினை உண்டாக்குகிற மாதிரி என்னுடைய பேச்சோ என்னுடைய செயலோ இருக்க போறதில்ல. ஏனால் நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறேன். ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஜீவன் இயேசு. இயேசுவை நீங்க தெரிந்து கொள்ள பிரிவினைன்ற ஒன்று இருக்கவே இருக்காது. அதுதான் எபேசியர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை அவர் சிலுவையில கொன்றார். சொல்லுங்க, கொன்றார். மரணத்தை சிலுவையில கொன்றாருங்க. பிரிவினையை சிலுவையில சாகடிச்சாரு. தேவஜனமே, உங்களை பிரிக்கிற எல்லாவற்றையும் அவர் சிலுவையில கொன்றுட்டாரு. சொல்லுங்க, என்ன பிரிக்கிற, என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவுகளை பிரிக்கிற எல்லா பிரிவினையாகிய மரணத்தை அவர் சிலுவையில கொன்றார். ஹல்லேலூயா. கொன்று என்ன பண்ணாரு? இப்படி சமாதானம் பண்ணி இருதரத்தாரையும் சொல்லுங்க 2 பேர்த்தையும் ஒன்னாக்கினார். ஹல்லேலூயா. நீங்க ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். பிரிவினையை உண்டாக்குகிற எதுவும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயம் இப்ப சுகமாயிருக்கு? எல்லாரும் எழுந்திருச்சு நிக்கலாங்களா? தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். நன்றி ராஜா. இனி பிரிவினைகளே இல்லாம நீங்களும் நானும் வாழ போறோம். ஹல்லேலூயா. எஸ். மரணத்தை அவர் ஜெயிச்சிட்டாருங்க. இனி நீங்களும் நானும் ஜெயிக்கணும்னு அவர் காத்து இருக்கிறார். தேவஜனமே, பிரிவினை இல்லாத ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் பிரிவினைகள் இல்லாமல் வாழ முடியும். சண்டைகள் இல்லாமல் வாழ முடியும். கசப்புகள் வெறுப்புகள் இல்லாமல் வாழ முடியும். எஸ் எஸ் எஸ். அப்படியே உங்க இருதயத்தை அவர்கிட்ட விட்டு கொடுத்து, ஆண்டவரே என் இருதயத்தை நான் உங்ககிட்ட தரேன்ப்பா, என் இருதயத்தை நான் உங்ககிட்ட தரேன்ப்பா. என் இருதயத்தில் நான் தவறா தேர்ந்தெடுத்து வச்சிருந்த மரணத்தை இன்னைக்கு நான் ஒழிச்சிட்டு நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறேன். இனி பிரிவினைகளை உண்டாக்குகிற வார்த்தைகள், கோபத்தை உண்டாக்குகிற வார்த்தைகள், செய்கைகள் அதெல்லாம் இல்லாதபடி நான் வாழ நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறேன். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுங்க. உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறது தான் வெளியில வரும்னு ஆண்டவர் சொல்றாரு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுமா. உங்க வாயில பிரிவினை இருந்துச்சுன்னா எஸ், மரணம் இருக்குன்னு அர்த்தம்.
கசப்பு வெறுப்பு உங்கள் வாயில் இருக்குன்னா மரணம் இருக்குன்னு அர்த்தம். வைராக்கியம் உங்கள் வாயில் இருக்குன்னா அவங்க கிட்ட மட்டும் நான் பேசவே போகிறதில்ல அப்படின்னு வாயில் வருது அப்படின்னா அது மரணம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் இருதயத்தை சுகமாக்க விரும்புகிறார். கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா என்னைக்கோ நடந்தது இன்ன வரைக்கும் உங்கள் இருதயத்துக்குள்ள காயமாக ரணமாக இருந்துகிட்டு இருக்குதுன்னா அப்பா இன்னைக்கு அதை சுகமாக்க விரும்புகிறார். நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் சுகமாகலாம். எஸ், உங்கள் இருதயத்தை அப்படியே லூஸ் பண்ணிங்கன்னா, உங்கள் இருதயத்தை அப்படியே லகுவாக்குறதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா அப்பா இன்னைக்கு சுகமாக்குவார். அவர்னால உங்களுடைய விருப்பத்தை மீறி நீங்கள் கதவை திறக்காமல் உங்களுக்குள்ளே பூந்து அவரால் வேலை செய்ய முடியாது. நீங்கள் கதவை திறந்தாதான் அவர் எல்லாத்தையும் செய்வார். எஸ், நீங்கள் அப்படியே உங்கள் இருதயத்தை திறங்க. அப்பா எனக்குள்ளே வேலை செய்யுங்கப்பா. எனக்குள்ளே இருக்கிற இருதய காயங்களை எல்லாம் ஆற்று எனக்குள்ளே வாங்க அப்பா, வாங்கப்பா. இப்போ அவர் உங்களுக்குள்ளே வராரு. உங்கள் இருதயத்துக்குள்ளராக அவர் வேலை செய்ய போகிறாரு. எஸ் எஸ் எஸ். யார்னால காயப்பட்டிருக்கிறீங்க? குறிப்பாக உங்கள் மனைவியோ கணவனோ இதில் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த உறவுல இருந்து தான் மற்ற எல்லா உறவுமே வருது. அதனால் இதை நீங்கள் அதிகமாக கவனிங்க. கணவன் மனைவியை கவனிங்க, மனைவி கணவனை கவனிங்க. எங்கெல்லாம் உங்களை அவங்க காயப்படுத்தி இருக்கிறாங்கன்றதை பாருங்க. எஸ், மற்றவங்க என்ன பண்ணுங்க, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. சபையில் இருக்கிறவங்க, அப்புறம் உங்கள் சொந்த பந்தம், உங்கள் மகன், அவங்களெல்லாம் நீங்கள் கவனிங்க. காயப்பட்டு இருக்கிறீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் காயப்படுத்த பிதா எப்படி மன்னிச்சாரோ அதே போல நீங்க இப்போ உங்களை காயப்படுத்தினவங்களை மனசார மன்னிங்க. உங்க இருதயம் இப்போ சுகமாகும். எஸ் எஸ், இருதயம் சுகமாகும். அது எப்படிங்க நான் மன்னிக்கிறது? நீங்க வாயை திறந்து எல்லாருமே பேச ஆரம்பிங்க. வாயை திறந்து, ஆண்டவரே, நான் என் மனைவி இப்படி என்னை காயப்படுத்தி அந்த காயம் இன்ன வரைக்கும் எனக்குள்ள இருந்துச்சு, இன்ன வரைக்கும் இருக்குதுப்பா. நீங்க எப்படி சிலுவையில் நாங்க உங்களை காயப்படுத்தும் போது நீங்க எங்களை மன்னிச்சிங்களோ அதே போல நான் என் மனைவியை மன்னிக்கிறேன். உங்க காயம் இதை சொல்லும் போது ஆறும். வாயை திறந்து சொல்லுங்க. எதனால நீங்க காயப்பட்டீங்களோ வாயை திறந்து நீங்க சொல்லும் போது நீங்க சுகமாவீங்க. நான் மன்னிக்கிறேன், நீங்க மன்னிச்சது போல நான் மன்னிக்கிறேன். எஸ் எஸ். யாருனாலெல்லாம் அப்படி காயப்பட்டிருக்கீங்களோ அதெல்லாம் சொல்லுங்க. ஏன் அந்த காயம் உங்களுக்கு வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நான் உங்களை மன்னிக்கிறேன்ப்பா சொல்லுங்க. உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, மனசார சொல்லுங்க. நான் மன்னிக்கிறேன்ப்பா, என் மனைவியை மன்னிக்கிறேன், என் கணவனை மன்னிக்கிறேன், என் பிள்ளையை மன்னிக்கிறேன். ஆண்டவரே, சபையில் இருக்கிற என் சகோதரனை சகோதரியை நான் மன்னிக்கிறேன்ப்பா, மனசார மன்னிக்கிறேன். அவங்க பண்ண துரோகம் பெருசு, அந்த பெருசான துரோகமாக இருந்தாலும் அதை நான் மன்னிக்கிறேன்ப்பா, மன்னிக்கிறேன். எஸ் ஜீசஸ். ஓரபலா ஷகரதல பதியரபா ஹிதபரமன மகதுல. உங்க இருதயம் இதுக்கு மேல காயப்பட விடாதீங்க. உங்க இருதயம் காயப்பட விட்டீங்கன்னாக்க நீங்க இன்னும் அநேகரை காயப்படுத்துவீங்க. அதனால உங்க இருதயம் காயப்பட விடாதீங்க. தேங்க்யூ ஜீசஸ்.